ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இன்றைக்கான ஃபுல் டே குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போலாம் டீ காஃபி குடிக்கிறதுல காலையில், ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே கிச்சன் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையில் இறங்கியாச்சு. சோலை பண்ணலான்ட்டு சோலைவை குக்கரில் போட்டு வேக போட்டாச்சு. சாரி, லெமன் சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி போட்டு அதையும் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச சேவை. நான் எம்டிஆர் சேவை தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற சேவை எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அது சீக்கிரமே குழஞ்சிரும். எம்டிஆர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமாக இருக்கும், அதனால் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவை போட்டு கூடவே கேப்சிகம் போடுறேன். கலர்ட் கேப்சிகமில் ரெட் இருந்தது ஃப்ரிட்ஜில், ஸோ அதை போடுறேன். நீங்கள் என்ன கேப்சிகம் வேணால் போடலாம். லெமன் அண்ட் கேப்சிகம் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் லெமன் ரைஸோ இல்லை லெமன் சேவையோ பண்ணும்போது கேப்சிகம் தாராளமாக ஆட் பண்ணலாம். கூட கொத்தமல்லி போட்டு அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் எழுந்துக்கிற டைம் ஆனதுனால வேப்பிலை டீ போட்டுருக்கேன். பொண்ணுக்கு கிரனோலா பார் கொடுக்குறேன். அவள் காலையில் பால் குடிக்க மாட்டா. சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி பார் மாதிரி ஏதாவது சாப்பிட்டால்னா காலையில் கொஞ்சம் வெறும் வயிற்றோடு போகாமல் இருந்தால் நல்லது. வெறும் வயிற்றில் இல்லைன்னா 9:30 தான் பிரேக்ஃபாஸ்ட் டைம். அது வரைக்கும் காலியாக இருக்கும் ஸ்டொமக். ஸோ பாராக பண்ணுறதுக்கு டைம் இல்லை காலையில். ஸோ அதனால் ஒரு கிண்ணத்தில் போட்டு அவளுக்கு கொடுத்தாச்சு சாப்பிட சொல்லி. அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலில் தான் போய் சாப்பிடுவேன் 9:30க்கு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் 7:45. அதனால் காலையிலே குழந்தைங்களால் சாப்பிட முடியாதுன்றதுனால எல்லா மாம்ஸும் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிற காலையில் எதர் பாலோ இல்லை ஏதோ ஒன்று சின்னதாக சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க குழந்தைங்கள. ஸோ அப்படி தான் இந்த ஐடியா. இந்த மாதிரி பாலாவோ இல்லை பாராவோ நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங்கோ இல்லை காலையிலையோ கொடுத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக தெல் ஃபீல். சரி, சோலை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி மனசே வரலங்க. ஒரு தக்காளி தான் போடுறேன். யூஸ்வலாக 3-4 தக்காளி போடுவேன் சோலையில். அதுக்கப்புறம் என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு போடுவேன் நான் எப்போதும் என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். அதனால் நான் நிறைய கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ரெசிபீஸில். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பவுடர் வில் கோவன் லைக் மஞ்சள் பொடி, தனியா பொடி, சில்லி பவுடர் அண்ட் உப்பு. ஸோ இதுதான் என்னோடய கான்ஸ்டன்ட் கிரேவிக்கான வே. அது ராஜ்மாவாக இருக்கட்டும், சோலேவாக இருக்கட்டும், இல்லை பிரியாணி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் தான் நான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் எப்பயாவது சிலது 1-2 மாறும் இன்க்ரீடியன்ட்ஸ். அதர்வைஸ் கான்ஸ்டண்ட்டாக என்னோடய கிரேவி ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இது இப்படி தான். பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும், வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இது கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே போட்டு அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற சோளே, தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி. உங்களுக்கு திக்காக இல்லைன்னா கொஞ்சமாக சோளே எடுத்து அதை அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அப்படி இல்லைனா 2-3 உருளைக்கிழங்கு போடுங்க, திக்னஸ் வந்துடும். ஸோ இப்படி தான் என்னோடய சோலை கிரேவி இருக்கும். நான் சோலை மசாலா எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே ஹெல்த்தியான சோலை இது. ஸோ டூ மச் ஆஃப் ஆயில், டூ மச் ஆஃப் ஸ்பைஸ்லாம் போடாததுனால. என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலட்ஸ், அஃப்கோர்ஸ் கொஞ்சமாக ரைஸ், நிறைய சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்டில் கொஞ்சமாக பூந்தி போட்டு வித் பாப்பட் ஐ ஹேட் மை லன்ச். ஹஸ்பண்ட்க்கும் இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வெளியில் போனாங்க. மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் தான் இருப்பாங்க. பட் இன்றைக்கி வெளியே போக வேண்டியதாக இருந்ததுனால ஐ ஹவ் பேக்ட் திஸ் லன்ச் ஆல்சோ. சோலை அண்ட் ரைஸ் காலையிலேயே ரெடியாக இருந்தது. பிகாஸ் பொண்ணுக்கு நான் 10 o'clock லஞ்ச் பாக்ஸ் வைக்கணுன்றதுனால எல்லாமே சீக்கிரம் ரெடி ஆகிடும் Lathus kitchen. So no issues. Definitely this plate looks healthy. While rice content இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னுமே ஹெல்தி. நிறைய வெஜிடபிள்ஸ் இப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும். எங்களோட லஞ்ச் வந்தோடனே ஒரு காஃபி குடிச்சு அவளை பிக்கப் பண்ணிவிட்டு வந்தோடனே இதுதான் இன்றைக்கான என்னோடய ஃபுல்